ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் முத்துகிருஷ்ணன் ராமானுஜதாசன். இன்றைக்கு நாம் ராமானுஜ நூற்றந்தாதியில் 20வது பாசுரத்தை அடியேன் சேவிக்கப் போகிறேன். அதனுடைய எளிய விளக்கத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் அடியனுக்கு தெரிந்தவாறு அடியேன் சொல்கின்றேன். மற்றும் பாசுரம் சேவிப்பதற்கு முன்பாக அடியேன் குருவாச்சாரியர்களின் திருவடிகளை சேவித்துவிட்டு பாசுரத்தை அடியேன் சேவிப்பேன். ஆழ்வாரல் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜிய சுவாமி திருவடிகளே சரணம், ஆச்சாரிய சுவாமி திருவடிகளே சரணம், பரமபாகவத சுவாமிகள் திருவடிகளே சரணம், என் தாய் தந்தையர் திருவடிகளே சரணம். ஆரப்பொழில் தன் குருகைப்பிரான் அமுதத்திரவாயிரத்தமிழன் இசையுணர்ந்தார் கட்க இனியவர் தம் சீரை பயின்றொய்யும் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரிப் பரகும் இராமானுசன் எந்தன்மா நிதிய. ஆரப்பொழில் தன் குருகைப்பிரான் அமுதத்திரவாய் ஏறத்தமிழன் இசையுணர்ந்தார் கட்க இனியவர் தம் சீரை பயின்றொய்யும் சீலங்கள் நாதமுனியை நெஞ்சால் வாரிப் பரகும் இராமானுசன் எந்தன்மா நிதிய. இந்த பாசுரத்தின் விளக்கத்தை இந்த பாசுரத்திலே திருவரங்கத்தமுதனார் என்ன கூறியிருக்கிறார் என்பதை இந்த சிறிய விளக்கத்தின் எளிய விளக்கத்தின் மூலமாக அடியேன் கூறுகின்றேன். அதாவது ஆரப்பொழில் தென்குருகைப்பிரான், அதாவது சந்தன சோலைகளால் அழகாக விளங்கும் ஆழ்வார் திருநகரிக்கு தலைவராக விளங்கியவர் நமது நம்மாழ்வார். 12 ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வார் நம்மாழ்வார். ஆழ்வார் திருநகரே அவருடைய திருத்தலம் அமைந்துள்ளது. அவர் மிகவும் இனிமையான, அதாவது ஈரத்தமிழின் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய தமிழ் மிகவும் இனிமையாக உதட்டில் பிறந்த ஈரப்பாட்டு இரட்டைப்பாடல் இரட்டைப்பாடல் கொண்ட திருவாய்மொழி, அவரால் இயற்றப்பட்ட திருவாய்மொழி 1000 பாசுரங்கள், அதனுடைய இசையை ரசிக்கக்கூடியவர்களை அன்பு செய்பவராகவும் நல்ல குணங்களால் நிரம்பி தனது நிலையான புகழை பெறும் தன்மையுடையவராகவும் இருக்கும் நாதமுனிகளை மனமாறாது மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பவர் நமது எம்பெருமானார் ராமானுஜ சுவாமிகள். எனக்கு கிடைக்க மிகப்பெரிய பொக்கிஷம் அவரே. இந்த மாதிரி நாதமுனிகள் மூலமாக திருவாய்மொழியின் இசை கேட்டு அனுபவிக்கும் எம்பெருமானார் அவரே எனக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் என்கிறார் திருவரங்கத்தமுதனார். ஸோ in English, the Thiruvarangathamudanar stating that in the beautiful holy town adorned with sandalwood groves, the leader Nammalvar gave us the sweet Thiruvaimozhi pin verses flowing from his lips. Those who love people who relish the music of this divine work and who are rich in noble qualities and have attained enduring glory, such as Nadamunigal. Sri Ramanuja, who joyfully and wholeheartedly cherishes Nadamunigal, is the greatest treasure I have received, like this stated by Thiruvarangathamudanar in the poem of Sri Ramanuja Nutrandadi 20th Pasuram. So everyone should get adhered the poem as well as this meaning of this poem, and adhere to Sri Ramanuja Tiruvadi Sambandham, get good things and achieve many things in their life with Sri Ramanujar Tiruvadi Anugraham. அடியேன் முத்துகிருஷ்ணன் ராமானுஜதாசன்.